மோனோபோலி ஸ்டாக். எஸ், ஃபர்ஸ்ட் மோனோபோலி ஸ்டாக் அப்படின்னா என்னங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷனை கொடுத்துறேன். மோனோபோலி ஸ்டாக் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் மார்க்கெட்லேயே லார்ஜஸ்டா இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் இந்த மோனோபோலி ஸ்டாக்ஸ்க்கு யாருமே போட்டி போட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த மோனோபோலி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்ல இவங்க தனித்துவமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் மோனோபோலி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அந்த 5 மோனோபோலி ஸ்டாக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோல் இந்தியா லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 356 ரூபாய். செகண்ட் ஒன் ஐஇஎக்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 135 ரூபாய். தேர்ட் ஒன் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 305 ரூபாய். ஃபோர்த் ஒன் பிரயாக்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 568 ரூபாய். ஃபிஃப்த் ஒன் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 136 ரூபாய். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்டாக்கும் சூப்பரான ஸ்டாக்கு. இந்த 5 ஸ்டாக்குமே டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்பவே அதிகம் வருடம். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு எப்படி வாங்குறதுன்னே தெரியல, ஷேர் மார்க்கெட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், ஷேர் மார்க்கெட்டை பத்தி நான் நிறையவே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன், நான் எனக்கு எந்த பேசிக் நாலேஜ் கூட ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த அளவுல இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டைரக்டாவே நீங்க எங்களுக்கு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உடனேவே எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு வேலையை நீங்க செய்யணும் அப்படின்னாலும் உங்களுடைய முயற்சிங்கிறது ரொம்பவே இருக்கணும். முன்னேறுபவர்களுக்கான வழி முயற்சி மட்டுமே.